அன்பு மாணவர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தில் வினையியல் குறித்த செய்திகளை நாம் கடந்த பல வகுப்புகளாக பார்த்து வருகின்றோம். சென்ற வகுப்பில் நாம் தொல்காப்பிய வினையியலில் அகரிணை வினையில் தெரிநிலை வினை குறித்து பார்த்தோம். இன்றைய வகுப்பில் அகரிணை வினையில் குறிப்பு வினை குறித்து தொல்காப்பியர் கூறக்கூடிய சூத்திரங்களையும் அந்த சூத்திரங்களுக்கு உரையாசிரியர்கள் தரக்கூடிய விளக்கங்களையும் அவ்விளக்கங்களுக்கு பொருத்தமான எடுத்துக்காட்டுகளையும் பார்க்க இருக்கின்றோம். தொல்காப்பியர் சொல்லதிகாரத்தின் வினையியலில் வினைச்சொற்களுடைய பொது இயல்புகள், திணை அடிப்படையில் வினைச்சொற்களுடைய பாகுபாடுகளை மிக விரிவாக விளக்கி பேசுகின்றார். திணை அடிப்படையில் வினைச்சொற்களை பாகுபடுத்துகின்ற பொழுது மூன்றாக பாகுபடுத்துகின்றார். உயர்திணை வினை என்றும், அகரிணை வினை என்றும், உயர்திணைக்கும் அகரிணைக்கும் உரிமை உடையதாக வரக்கூடிய விரவு வினை என்றும் வினைச்சொற்களை மூன்றாக பாகுபடுத்துகின்ற தொல்காப்பியர் முதலில் உயர்திணை வினைகளை பற்றி விரிவாக தன்னுடைய சூத்திரத்தில் விளக்கி பேசுகின்ற தொல்காப்பியர் தொடர்ந்து அகரிணை வினைகளை பற்றி மிக விரிவாக தன்னுடைய சூத்திரத்தில் தொல்காப்பியர் விளக்கி செல்கின்றார். அப்படி அகரிணை வினைகளை விளக்கி செல்கின்ற பொழுது முதலில் தெரிநிலை வினைகளை குறித்து பேசுகின்றார். அந்த தெரிநிலை வினைகளை பற்றிய செய்திகளை நாம் சென்ற வகுப்பில் மிக விரிவாக சேனாவரையுடைய உரை விளக்கத்தோடும் எடுத்துக்காட்டோடும் பார்த்தோம். இப்பொழுது அந்த அகரிணை வினையில் குறிப்பு வினை குறித்து சொல்லக்கூடிய தொல்காப்பிய செய்திகளை பார்க்கலாம். குறிப்பு வினை குறித்து தொல்காப்பியர் வினையியலில் குறிப்பாக அகரிணை குறிப்பு வினை குறித்து தொல்காப்பியர் வினையியலில் நூற்பாயன் 23 மிக விரிவாக விளக்கி பேசுகின்றார். அதே அகரிணை குறிப்பு வினையை பற்றி நூற்பாயன் 22 பேசுகின்றார். ஆக தொல்காப்பியர் வினையியலில் அகரிணை குறிப்பு வினைகளை குறித்து நூற்பாயன் 22 நூற்பாயன் 23 விரிவாக விளக்கி பேசுகின்றார். அங்கனம் 2 நூற்பாக்களில் அகரிணை குறிப்பு வினைகளை பற்றி தொல்காப்பியர் குறிப்பிடுவதில் முதலில் நாம் நூற்பாயின் 23 அகரிணை குறிப்பு வினைகளாக எவற்றையெல்லாம் தொல்காப்பியர் பட்டியலிட்டு காட்டுகின்றார் என்பதை நூற்பாவின் வழி பார்க்கலாம். நூற்பாயின் 23 அகரிணை குறிப்பு வினையாக தொல்காப்பியர் கூற வருவன எவை என்பதை முத்துச்செல்வி ஐயா
இந்த நூற்பா வாசிங்க. இன்று இல உடைய என்னும் கிளவியும் அன்று உடைத்து அல்ல என்னும் கிளவியும் பண்புகோள் கிளவியும் உள என் கிளவியும் பண்பின் ஆகிய சினைமுதற் கிளவியும் ஒப்போடு வரவும் கிளவியோடு தொகையி அப்பால் பத்தும் குறிப்போடு கொள்ளும். தொல்காப்பியர் வினையியலில் அகரிணை குறிப்பு வினைகளை நூற்பா எண் 23 குறிப்பிடுகின்ற பொழுது எவை அகரிணை வினை, அதாவது எவை அகரிணை குறிப்பு வினை என்பதை பட்டியலிடுகின்றார். அந்த நூற்பா இன்று இல உடைய என்னும் கிளவியும் அன்று உடைத்து அல்ல என்னும் கிளவியும் பண்புகொள் கிளவியும் உள என் கிளவியும் பண்பின் ஆகிய சினை முதற் கிளவியும் ஒப்பொடு வரும் கிளவியோடு தொகை அப்பால் பத்தும் குறிப்பொடு கொள்ளும் என்று அகரிணை குறிப்பு வினைகளை தொல்காப்பியர் தொகுத்து சொல்லக்கூடிய நூற்பா இந்த தொகை அப்பால் பத்தும் குறிப்பொடு கொள்ளும். ஆக நூற்பா எண் 23 அகரிணை குறிப்பு வினைகளாக தொல்காப்பியர் 10 குறிப்பு வினை சொற்களை தொகுத்து சொல்கின்றார். அப்பால் பத்தும் தொகை. அகரிணை குறிப்பு வினை சொற்களாக 10 வினை சொற்களை தொல்காப்பியர் தொகுத்து பேசுகின்றார். அந்த 10 என்ன என்பதைத்தான் இந்த நூற்பாவில பட்டியலிடுகின்றார். இந்த 10 என்னென்ன? 1 இன்று என்பது, 2 இல என்பது, 3 உடைய என்பது. ஆக 3 முதல் நூற்பா வரியில சொல்றார். அந்த நூற்பாவில 23ஆம் நூற்பாவில முதல் வரியில சொல்றார், இன்று இல உடைய என்ற 3ம். அடுத்து சொல்றார் பார்த்து, அன்று என்பதும் உடைத்து என்பதும் அல்ல என்பதும். அன்று உடைத்து அல்ல. 23ஆவது நூற்பாவில 2வது வரியில மேலும் ஒரு 3 அகரிணை குறிப்பு வினைகளை குறிப்பிடுகின்றார். அதே நூற்பாவில 3வது அடியில் சொல்றாரு, பண்புகொள் கிளவியும் பண்பு உணர்த்தக்கூடிய சொல்லும் உள என் கிளவியும் உள என்ற சொல்லும். இதுல 2 குறிப்பு வினைகளை பற்றி பேசுறார், அகரிணை குறிப்பு வினைகளை. அடுத்தது பண்பினாகிய சினை முதற் கிளவியும் 23ஆவது நூற்பாவில 4வது வரியில பண்பினாகிய சினை முதற் சொல்லும் என்று ஒன்றை குறிப்பிடுகின்றார். அடுத்து என்ன சொல்றாரு, ஒப்பு வரும் கிளவியோடு. அகரிணை குறிப்பு வினையில கடைசி அவர் சொல்லக்கூடியது நூற்பா எண் 23 ஒப்போடு வரும் கிளவியோடு, ஒப்பு பொருள் வரக்கூடிய சொல்லும் என்ற ஒன்றை குறிப்பிடுகின்றார். ஆக மொத்தம் நூற்பா எண் 23 அகரிணை குறிப்பு வினையாக தொல்காப்பியர் சொல்ல வருவது 10. அதாவது தொகை. இந்த 10ஐயும் தொகுத்து இந்த நூற்பாவில் சொல்றாரு.
அப்பால் பத்தும் குறிப்போடு கொள்ளும். இன்று இல உடைய என்ற மூன்றும், அன்று உடைத்து அல்ல என்ற மூன்றும், பண்புகள் கிளவியும் உலயன் கிளவியும் என்ற இரண்டும், பண்பினாகிய சினை முதற் கிளவியும் என்ற அந்த ஒன்று, ஒப்போடு வரும் கிளவி இது ஒண்ணு. ஆக மொத்தம் அகரிணை குறிப்பு வினை 10. அந்த சொல்லே அகரிணை குறிப்பு வினையாக வரும். இப்ப இந்த நூற்பாவிற்கு சேனாவரையர் எப்படி விளக்கம் எழுதுகிறார் என்று பார்க்கலாம். இப்ப அந்த நூற்பாவில் சேனாவரையர் எப்படி விளக்கம் எழுதுகின்றார்? இதன் பொருள், அந்த நூற்பாவினுடைய பொருள் அகரிணை குறிப்பு வினையை தொகுத்து சொல்லக்கூடிய நூற்பா எண் 23 பொருள், அதாவது இன்று இல உடைய என்னும் கிளவி என்று தொடங்கக்கூடிய அந்த நூற்பானுடைய பொருளாக சேனாவரை எழுதக்கூடியது, இன்று இல என்பன முதலாகிய 10ம் வினை குறிப்பு சொல்லாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே வகுப்புல சொல்லியிருக்கேன், வினை குறிப்பு என்றாலும் குறிப்பு வினை என்றாலும் ஒன்றுதான். தொல்காப்பியர் வினை குறிப்பு தான் பயன்படுத்துறாரு. பின்பு வந்த இலக்கண நூல்கள் எல்லாவற்றையும் பார்த்தோம்னா அது குறிப்பு வினை என்று அந்த இலக்கண கலை சொல்லை பயன்படுத்துவார்கள். ஆக தொல்காப்பியர் அகரிணை வினை குறிப்பு சொல்லாக, அதாவது குறிப்பு வினை சொல்லாக 10 சொற்களை பட்டியலிடுகின்றார் இந்த நூற்பாவில் என்று சேனாவரையர்கள் குறிப்பிட்டு சொல்லி அடுத்து அந்த நூற்பாவிற்கு மேலும் விளக்கம் தருகிறார். அவற்றுள் அந்த 10 குறிப்பு வினை சொற்களுள், அதான் அவற்றுள் இன்று இல உடைய அன்று உடைத்து அல்ல உள்ள என்பன தம்மை உணர்த்தி நின்றன. இங்க தம்மை உணர்த்தி நின்றன என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லே அகரிணை குறிப்பு வினை சொல்லாக வருகின்றன. அதான் தம்மை உணர்த்தி நின்றன. அங்க தம்மை உணர்த்தி நின்றன சொல்லக்கூடியது நம்ம ஏற்கனவே பெயரியல்ல சொல்லின் இயல்புகளை பற்றி பார்த்திருக்கோம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. அப்படி பொருள் குறித்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் சொன்மை திரிதலும் பொருண்மை திரிதலும் சொல்லினாகும் என்பனார் புலவர் சொல்வார். ஒவ்வொரு சொல்லும் சொன்மை பொருள் உண்டு, பொருண்மை பொருள் உண்டு. இந்த இடத்துல தொல்காப்பியர் அகரிணை குறிப்பு வினைகளை பற்றி தொகுத்து சொல்லக்கூடிய இந்த 10 அகரிணை குறிப்பு வினை சொற்கள்ல இன்று இல உடைய அன்று உடைத்து அல்ல உள்ள என்பன தம்மை உணர்த்தி நிற்கும் அகரிணை குறிப்பு வினை சொற்கள் என்று சொல்றார். இந்த தம்மை உணர்த்தி என்று சொல்லக்கூடியது அந்த சொல் சொன்மை உணர்த்தி, பொருண்மை அல்ல, சொன்மை உணர்த்தி. சொன்மை அதனுடைய இலக்கண பொருளை உணர்த்தி. என்ன இலக்கண பொருள்? அகரிணை குறிப்பு வினை சொல். அதே தம்மை உணர்த்தி. அப்ப இன்று இல உடைய அன்று உடைத்து அல்ல உள
இந்த ஏழும் இன்று இல உடைய அன்று உடைத்து அல்ல உல இவை ஏழும் தம்மை உணர்த்தி நின்றன. தம்மை உணர்த்தி என்பது தன்னுடைய பொருள் என்ன? சொன்மை பொருள். சொன்மை பொருள் என்ன? அகரிணை குறிப்பு வினை சொல். அடுத்து சொல்றாரு பாருங்க, அல்லன இவை ஏழும் அல்லாத பிற எத்தனை? 3 இருக்கு. அந்த 3 எவை? நூற்பாவலர் பண்புகொள் கிளவியும் பண்பினாகிய சினை முதற் கிளவியும் ஒப்போடு வரும் கிளவியும் ஆகிய அம்மூன்றும் பொருள் உணர்த்தி நின்றன. இந்த பண்புகோள் கிளவியும் பண்பினாகிய சினை முதற் கிளவியும் ஒப்போடு வரும் கிளவியும் இவை 3ம் பொருள் உணர்த்தி நின்றன. அவை 3க்கும் சொன்மை பொருள் உண்டு, பொருண்மை பொருள் உண்டு. சொன்மை பொருள் என்னென்ன? உயர்திணை குறிப்பு வினை. பொருண்மை பொருள் என்ன? அது பண்புகொள் கிளவி, பண்பினாகிய சினை முதற் கிளவி, ஒப்பு கிளவி. என்று சேனாவரையர் அவர்கள் இந்த நூற்பாவிற்கு விளக்கம் தருகின்ற பொழுது தொல்காப்பியர் நூற்பாயின் 23ல அகரிணை குறிப்பு வினையாக 10 தொகுத்து சொல்கின்றார். அந்த 10 சேனாவரையர் உரை எழுதுகின்ற பொழுது 2ஆக பகுத்து பேசுகின்றார். தம்மை உணர்த்தி நிற்கக்கூடிய அகரிணை குறிப்பு வினைகள் 7. அவை இன்று இல உடைய அன்று உடைத்து அல்ல உல என்பன. பொருள் உணர்த்தி நிற்கக்கூடிய அகரிணை குறிப்பு வினைகள் 3. அவை பண்புகோள் கிளவி, பண்பினாகிய சினை முதற் கிளவி, ஒப்பொடு வரும் கிளவி என்பன என்று 2ஆக பகுத்து தன்னுடைய உரையில் அந்த நூற்பாவிற்கு விளக்கம் எழுதுகின்றார் சேனாவரையர். விளக்கம் எழுதியோடு மட்டுமல்லாமல் அதற்கு உதாரணத்தையும் சேனாவரையர் அவர்கள் எழுதி செல்கின்றார். என்ன எடுத்துக்காட்டு? இன்று இல கோடுடைத்து கோடுடைய அதுவன்று அவையல்ல உல என வரும். இந்த தம்மை உணர்த்தி நிற்கக்கூடிய அகரிணை குறிப்பு வினைகள் 7 என்பதற்கு முதல்ல எடுத்துக்காட்டு கொடுக்கிறார். இன்று இல கோடுடைத்து கோடுடைய அது அன்று அவை அல்ல உல. சொல்லிட்டு அந்த பொருண்மை உணர்த்தி வரக்கூடிய அகரிணை குறிப்பு வினைகள் 3 இருக்கு என்று சேனாவரை சொன்னார் இல்லையா? அதுக்கு எடுத்துக்காட்டு 3 கிளவி ஆகிய சினை முதற் கிளவி, ஒப்போடு வரும் கிளவி. இப்ப பண்புகள் கிளவிக்கு சேனாவரை தரக்கூடிய எடுத்துக்காட்டுனா கரிது கரிய, செய்யது செய்ய, கருமை என்ற அந்த பண்பை உணர்த்தக்கூடிய அகரிணை குறிப்பு வினை சொல்.
பண்பினாகிய சினை முதற் கிளவி நெடுஞ்செவித்து எடுத்துக்காட்டுறார். நெடுஞ்செவிய என வரும் என்று இந்த இரண்டு எடுத்துக்காட்டை பண்பினாகிய சினை முதற் கிளவிக்கு சேனாவரையர் அவர்கள் தன்னுடைய உரையில குறிப்பிடுகின்றார். நெடுஞ்செவித்து, நெடுமை என்ற அந்த பண்பு, செவி என்ற அந்த சினை, அதோடு சேர்ந்து அந்த வருகிறது. பண்பினாகிய சினை முதற் கிளை நெடுஞ்செவித்து நெடுஞ்செவிய. நான் எடுத்துக்காட்ட மட்டும் சேனாவருடைய உரையிலிருந்து காமிக்கிறேன். மேலும் விளக்கத்துக்கு அவர் உரையை நீங்க படிச்சு பாருங்க, பல நுட்பங்களோட அதை எழுதியிருக்க. ஒப்போடு வரும் கிளவி என்ன எடுத்துக்காட்டு? பொன்னன்னது, பொன்னன்னன. ஒப்புமை பொருள் வரக்கூடியது. இந்த 10ன்னு எப்படி தொல்காப்பியர் தொகுத்து சொன்னார், வரையறுத்தார் என்பதற்கு சேனாவரையர் கீழே விளக்கம் எழுதுறார். 10 தானா அக்கறை குறிப்பு வினை? இன்று தொல்காப்பியர் அகனி குறிப்பு வினைகளை தொகுத்து சொல்லியதற்கு சேனாவரையர் அவர்கள் விளக்கம் தருகின்றார். வழக்கு பயிற்சி நோக்கி 10 என வரையறுத்தவாறு. அதன சார் வழக்கு பயிற்சி நோக்கி? வழக்குல பெரும்பான்மையாக இருப்பதை நோக்கி அகரிணை குறிப்பு வினைகள் 10 என்று வரையறுத்து சொல்கின்றார். மேலும் இருக்கலாம், இது வழக்கு பயிற்சியில பெரும்பான்மை வழக்கு பயிற்சி இருப்பதனால இந்த 10னை வரையறுத்து சொல்கின்றார் என்று சேனார் அவர்கள் அந்த நூற்பாவிற்கு விளக்கம் எழுதுகின்றார். இப்ப இதே நூற்பாவிற்கு, அதாவது தொல்காப்பிய சொல்லதிகாரத்துல வினையியல்ல அகரிணை குறிப்பு வினைகளை பற்றி நூற்பாவின் 23 விளக்கி செல்கின்றார் என்று சொன்ன அந்த நூற்பாவை உங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த நூற்பாவிற்கு சேனாவரையர் தரக்கூடிய விளக்கத்தையும் எடுத்துக்காட்டையும் பார்த்தோம். இதே நூற்பாவிற்கு பாவலரேறு பாலசுந்தரம் அவர்கள் தரக்கூடிய விளக்கத்தை நாம பார்க்கலாம். பாவலர் தரக்கூடிய விளக்கம் என்ன? பாவலரேறு பாலசுந்தரம் அவருடைய உரை தொல்காப்பியம் வினையியல்ல நூற்பாயின் 23 அகரிணை குறிப்பு வினைகளை பற்றி தொகுத்து சொல்லக்கூடிய நூற்பா. அந்த நூற்பாவிற்கு சேனாவருடைய உரையும் அவருடைய எடுத்துக்காட்டி நம்ம பார்த்தோம். இப்ப அதே நூற்பாவிற்கு பாவலரேறு பாலசுந்தரம் அவருடைய உரையும் நம்ம பார்க்கலாம். அவர் தன்னுடைய உரையில் எப்படி சொல்றாரு? அப்ப இந்த நூற்பாவுடைய ஒட்டுமொத்த செய்தி என்ன என்பதை ஒரே வரியில கொடுக்கிறார். அகிரிணை வினை குறிப்பு சொற்கள் ஆகி வருமாறு கூறுகின்றது. இன்று இல உடைய என்னும் கிளவியும் அன்று உடைத்து அல்ல என்னும் கிளவியும் பண்புகள் கிளவியும் உல என் கிளவியும் பண்பினாகிய சினை முதற் கிளவியும் ஒப்பொடு வரும் கிளவியோடு தொகையே அப்பார் 10 குறிப்பொடு கொள்ளும் என்ற அந்த நூற்பா எதை பற்றி கூறுகின்றது? அகிரிணை வினை குறிப்பு சொற்கள் ஆகி வருமாறு கூறுகின்றது என்று அந்த நூற்பாவினுடைய செய்தியை குறிப்பிடுகின்றார். இந்த நூற்பா எதை பற்றி பேசுகின்றது? அகிரிணை வினை குறிப்பு சொற்கள், அதாவது அகிரிணை குறிப்பு வினை சொற்களை பற்றி கூறுகின்றது என்று சொல்லிட்டு அடுத்து மேலும் தன்னுடைய உரையில் எழுதுறாரு. பார்த்துங்க, இன்று இல என்பவை முதலாக கூறப்பெற்ற அக்கூறுபாட்டினை உடைய 10ம் காலம் குறிப்போடு பொருந்தி வரும் அகிரிணை வினை குறிப்புகளாம்.
இப்ப இந்த நூற்பாவுல இன்று இல என்பவை முதலாக கூறப்பெற்ற பத்தும் காலம் குறிப்போடு பொருந்தி வரும். வெளிப்படைய வராது, குறிப்பாகத்தான் வரும். அது குறிப்போடு பொருந்தி வரும் அகிரிணை வினை குறிப்புகளாம். அகிரிணை வினை குறிப்புகளாக பத்தினை இந்த நூற்பாவில் தொகுத்து சொல்கின்றார் என்று உரையில் தொடக்கத்தில் எழுதுகின்றார். முதல் என்ன சொன்னாரு? அகிரிணை குறிப்பு வினை சொற்களை பற்றி கூறக்கூடிய நூற்பா. அடுத்து என்ன சொல்றாரு? அந்த நூற்பாவிலிருந்து எடுக்கிறார். இன்று இல என்பவை முதலாக இந்த நூற்பாவில் சொல்லக்கூடிய பத்தும் அகிரிணை வினை குறிப்பு சொற்கள். வினை குறிப்பு சொற்கள் என்றாலும் குறிப்பு வினை சொற்கள் என்றாலும் ஒன்றுதான். தொல்காப்பிய சொல்லாடலில் நாம் பார்த்தோமானால் வினை குறிப்பு சொற்கள், பிற்கால இலக்கண நூலின் அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் குறிப்பு வினை சொற்கள். இரண்டு வேறு அல்ல, ஒன்றுதான். அந்த அடிப்படை நீங்க புரிஞ்சு வச்சுக்கோ. அப்ப இந்த நூற்பாவில அகிரிணை வினை குறிப்பு சொற்களாக தொல்காப்பியர் பத்தினை குறிப்பிடுகிறார் என்று பாவலர் அவர்கள் குறிப்பிட்டு மேலும் தன்னுடைய உரையில எழுதுறார். இன்று இல உடைத்து உடைய அன்று அல்ல உல என்பவை தம்மை உணர்த்தி ஒருமை பன்மை சுட்டி நின்றன. அங்கதான் சேனாவரை சொன்னோம்ல, தம்மை உணர்த்தக்கூடிய குறிப்பு வினை அகிரிணை குறிப்பு வினை சொற்கள் 7. அவை இன்று இல உடைத்து உடைய அன்று அல்ல உல. இந்த சேனாவருடைய உரையில பார்த்தோம் இல்லையா? இங்க என்ன சொல்றாரு? இவை தம்மை உணர்த்தி நிற்கக்கூடிய குறிப்பு வினை சொற்கள், அதாவது அகிரிணை குறிப்பு வினை சொற்கள் தான். தம்மை உணர்த்தி வருகின்ற பொழுது ஒருமை பன்மை சுட்டி நிற்கக்கூடியவை என்று சொல்றாரு. பார்த்து இப்ப ஒருமை பன்மை சுட்டி நிற்கக்கூடியவை இந்த 7ல இன்று என்பது ஒருமை சுட்டி நிற்கக்கூடிய அகிரிணை குறிப்பு வினை, இல என்பது பன்மை சுட்டி நிற்கக்கூடிய அகிரிணை குறிப்பு வினை, அதில் உடைத்து என்பது ஒருமை பொறுமை உணர்த்தக்கூடிய அகிரிணை குறிப்பு வினை, உடைய என்பது பன்மை பொறுமையில் வரக்கூடிய அகிரிணை குறிப்பு வினை. அதே போலதான் அன்று என்று சொல்லக்கூடியது ஒருமை பொறுமையில் வரக்கூடிய அகிரிணை குறிப்பு வினை, அல்ல என்பது பன்மை பொறுமை உணர்த்தக்கூடிய அகிரிணை குறிப்பு வினை, உல என்பது பன்மை பொறுமை உணர்த்தக்கூடிய அகிரிணை குறிப்பு வினை. இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. சரி, இன்று இல உடைத்து உடைய அன்று அல்ல, இவை எல்லாவற்றிலும் பாத்தீங்கன்னா ஒருமை உணர்த்தக்கூடிய பன்மை உணர்த்தக்கூடிய அகிரிணை குறிப்பு வினைகளை பற்றி சொல்றாரு. ஆனா உல என்று வருகின்ற பொழுது பன்மை பொறுமை உணர்த்தக்கூடிய அகிரிணை குறிப்பு வினையைத்தானே சொல்றாரு, ஒருமை பொறுமை உணர்த்தக்கூடிய அகிரிணை குறிப்பு வினையை பற்றி சொல்லலையே. ஒரு கேள்வி உங்களுக்கு எழும். பார்த்து உரை ஆசிரியர் அதற்கு விளக்கம் தருகிறார்கள். என்ன விளக்கம்? கீழே பாருங்க. உல என்பதன் ஒருமையாக உள்ளது உலது என்பவை சிறுபான்மையாக வழங்கலின் எடுத்து ஓதாராயினர். இந்த உல என்பது பன்மை பொருள் உணர்த்தக்கூடிய அகிரிணை குறிப்பு வினைதான். அப்ப உல என்பதை தொல்காப்பியர் பேசுகின்றார். அதனுடைய ஒருமை வடிவமான உள்ளது உலது என்ற வடிவத்தை பற்றி தொல்காப்பியர் இந்த நூற்பாவில் அகிரிணை குறிப்பு வினையா சொல்லவில்லையே என்று கேட்கலாம். அதற்கு உரையாசிரியர் தரக்கூடிய விளக்கம் தான் இந்த பாவலர் அவர்கள் இந்த விளக்கத்தை கொடுக்கிறார். தம்பிகளா, இந்த உல என்பதை
நோக்குகையில் உள்ளது உளது என்பது அதனுடைய ஒருமை வடிவமாக இருந்தாலும் அந்த ஒருமை வடிவத்தை ஏன் தொல்காப்பியர் சொல்லவில்லை என்றால், அந்த உள்ளது உளது என்பவை மக்கள் வழக்கில சிறுபான்மையாக வழங்கி வருவதனால் தொல்காப்பியர் அதை எடுத்து சொல்லவில்லை என்று விளக்கம் கொடுக்கிறார். அப்ப இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவற்றை உரையில் கொள்க. அந்த உள்ளது உளது என்ற அகரிணை குறிப்பு வினை, ஒருமை சுட்டி வரக்கூடிய அந்த குறிப்பு வினையை உரையின் வழி கண்டுகொள்க. தொல்காப்பி நூற்பால பார்க்காத உரையின் வழி கண்டுகொள்க என்று விளக்கம் கொடுக்கிறார். பார்த்து சொல்லிட்டு பாருங்க. ஆக இந்த இன்று இல உடைத்து உடைய அன்று அல்ல உல என்பவை தம்மை உணர்த்தி ஒருமை பன்மை சுட்டி நின்றன. அப்ப அந்த ஏழுமே தம்மை உணர்த்தி நிற்கக்கூடியவை, ஒருமை பன்மை சுட்டி நிற்கக்கூடியவை சொல்லிட்டு அடுத்துல பாருங்க. ஏனைய மூன்றும் எது? அந்த பண்புகள் கிளவியும் பண்பினாகிய சினை முதற் கிளவியும் ஒப்போடு வரும் கிளவி என்ற அந்த மூன்றும். ஏனையவை ஏனையவை மூன்றும் அம்மூன்றும் பொருள் உணர்த்தி நின்றன. அப்ப தொல்காப்பிய தொகுத்து சொல்லக்கூடிய அகரிணை குறிப்பு வினைகள் 10னையும் சேனாவரையர் 2ஆக வகுத்து பேசுகின்றார். தம்மை உணர்த்தி நிற்கக்கூடிய அகரிணை குறிப்பு வினைகள் 7, பொருள் உணர்த்தி நிற்கக்கூடிய குறிப்பு வினைகள், அதாவது அகரிணை குறிப்பு வினைகள் 3 என்று சேனாவரை குறிப்பிடுகின்றார். அதே செய்தியை பாவலரேறு பாலசுந்தரம் ஐயாவும் தன்னுடைய உரையில் குறிப்பிடுகின்றார். தம்மை உணர்த்தி நிற்கக்கூடிய அகரிணை குறிப்பு வினைகள் 7, பொறுமை உணர்த்தி இருக்கக்கூடிய குறிப்பு வினைகள் 3 என்ற செய்தியை சொல்றார். அடுத்து அவர் உரையில் எழுதுறார் பாருங்க. பாவலர் எழுதவை இன்று அன்று என்பவை இலது அலது என வாரா. இன்று என்பது இலது என்றோ அன்று என்பது அலது என்றோ வருவது வழக்கு அல்ல. உல என்பதன் ஒருமையாக உள்ளது உளது என்பவை சிறுபான்மையாக வழங்கலின் எடுத்து கூறாராயினர். எடுத்தோதா தாராயினர் என்று சொல்றார். எடுத்து கூறவில்லை என்று சொல்றார். அவற்றை உரையில் கொள்க, உரைவெளின்னு கண்டுகொள்க. இது மாதிரி உரையாசிரியர்கள் பார்த்தீங்கன்னா மூல நூல் ஆசிரியனுடைய கருத்திற்கு விளக்கம் தருகின்ற வகையில பல இடங்கள் உரை எழுதியிருப்பாங்க. பார்த்தோம். தொல்காப்பியர் சொல்லல, ஏன் சொல்லல என்று கடிந்து சொல்லவில்லை, குற்றமாக சொல்லவில்லை. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, உள்ளது உளது என்பது உல என்பதனுடைய ஒருமை வடிவம் தான். அது தொல்காப்பியர் இந்த இடத்துல குறிப்பு வினை அகரி குறிப்பு வினைய சொல்லல. சொல்வதற்கு ஒரு சமாதானமா இல்ல காரணம் சொல்றாங்க. அவங்க சமாதானம் சொல்ல முடியாது, அவங்க அறிந்த காரணம். சிறுமையாண்மையாக வழக்கில் இருந்ததுனால அதை பற்றி சொல்லவில்லை, உரையின் வழி நீ கண்டுகொள்க என்று சொல்றாங்க. அப்போ ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. உரையாசிரியர்கள் சிறுபான்மையாக வளங்களின் எடுத்தோதாதாயினர் என்று சொல்லுவாங்க. எடுத்து கூறவில்லை, இது எப்படி சார் அவங்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சிறுபான்மை வழக்குன்னு எப்படி உரையாசிரியர்கள் சொல்றாங்க? இப்போ ஒன்று இல்லை, நீங்க
சங்க இலக்கிய சொல்லடைவு என்ற ஒரு சொல்லடைவு நூலினை பேராசிரியர் மாதையன் அவர்கள் தொகுத்து கொடுத்திருக்காரு. சங்க இலக்கியத்துல வரக்கூடிய சொற்கள் எல்லாவற்றையும் அடைவு செஞ்சிருப்பார். அந்த நூலை எடுத்து படிச்சு பாருங்க. அதுல இந்த உள்ளது உளது என்பது சங்க இலக்கியத்துல எத்தனை எண்ணிக்கையில் பதிவாயிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி உல என்பது அதையும் எடுத்து பாருங்க, அது எத்தனை எண்ணிக்கையில் சங்க இலக்கியத்துல பதிவாயிருக்கிறது என்பதை எடுத்து பாருங்க. இதுபோல பிற இலக்கியங்களிலும் நீ தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய சூத்திரங்கள்லையும் உல என்பது உள்ளது என்பது உளது என்பது எத்தனை எண்ணிக்கையில் பதிவாயிருக்கிறது என்பதை எடுத்து பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்துங்க, இப்போ உல என்பது பெருவழக்கா இருக்கிறதா, உள்ளது உளது என்பது பெருவழக்கா இருக்கிறதா என்பது அந்த அடிப்படையில தான் உரையாசிரியர்கள் தொல்காப்பியர் இந்த இடத்துல உல என்ற அகரணி குறிப்பு வினையை பன்மை சுட்டி வரக்கூடிய வினை மட்டும் குறிப்பிடுகின்றாரே, ஒருமை சுட்டி வரக்கூடிய அகரணி குறிப்பு வினையான உள்ளது உளது என்பதை பற்றி குறிப்பிடவில்லையே என்ற ஒரு கேள்வி வருவதற்கு உரையாசி தரக்கூடிய விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, உள்ளது என்பது சிறுபான்மை வளங்களின் அதை எடுத்து கூறவில்லை என்று விளக்கம் கூறுறார். அப்ப சிறுபான்மை வளங்களின் என்று உரையாசிரியர் காரணம் கூறுவதற்கு என்ன என்பதைத்தான் உங்களுக்கு பார்க்க சொன்னார். பாருங்க, நீ சும்மா எடுத்த உடனே போன போக்குல சேனாவரையரோ இல்ல பாவலரேறு பாலசுந்தரம் ஐயா அவர்களோ மற்ற உரையாசிரியர்களோ இந்த மாதிரியான ஒரு கூற்றினை சொல்லிட மாட்டாங்க. சிறுபான்மை வளங்களின் பெரும்பான்மை வளங்களின் இந்த கூற்றை தொல்காப்பியர் சொல்லாததுக்கு காரணமாக கூற மாட்டார்கள். அவர்கள் கூறுவதற்கு அடிப்படை காரணத்தோடு தான் சொல்லுவாங்க. அந்த காரணம் என்ன என்பதை உங்களுக்கு நான் சொன்னேன். அதை எடுத்து பாருங்க. நம்ம அப்படி இருக்கிற பொழுது இந்த மாதிரி இடங்களை நம்ம மேலும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். சொல்லிட்டு உண்டு என்பது பொதுவினை. உண்டு என்பது பொதுவினை. அதன சார் பொதுவினை. பொதுவினை என்பது உயர்திணைக்கும் அகிரணிக்குமான பொதுவினை என்ற குறிப்பு வினைதான். ஆனா குறிப்பு வினையா இருந்தாலும் அது உயர்திணைக்கும் அகிரணிக்குமான பொதுவினை, அதாவது விரவு வினை என்று. அவன் உண்டு, அவள் உண்டு, அவர் உண்டு, அது உண்டு, அவை உண்டு, உயர்திணைக்கும் அகிரணிக்கும் வரக்கூடிய பொதுவினை. நன்னூல்ல பாத்தீங்கன்னா இந்த பொதுவினையை பற்றி பேசுவார். பார்த்துங்க, அவர் 3 வினையை சொல்வார். வேறு, இல்லை, உண்டு என்று சொல்வார். வேறு என்பதும் உண்டு என்பதும் இல்லை என்பதும் பொதுவினை சொல்வார். வேறு, இல்லை, உண்டு ஆகிய இந்த 3ம் குறிப்பு வினை. இந்த குறிப்பு வினை உயர்திணை இடத்தும் அகிரணித்தும் வரக்கூடிய பொதுவினை என்று சொல்வார். பார்த்து, தொல்காப்பியர் விரவு வினை என்று சொல்லக்கூடியதை நன்னூலார் பொதுவினை என்று சொல்வார். பார்த்து, உண்டு என்பது பொதுவினை என்று பாவலரேறு பாலசுந்தரம் ஐயா அவர்கள் தன்னுடைய உரையில இந்த நூற்பாவிற்கு விளக்கம் தருகின்ற பொழுது எழுதுறார். எழுதிட்டு அடுத்து எழுதுறாரு பாருங்க. இன்று இல என்பவை முயற்கோடின்று முயற்கோடில. இந்த இன்று இல என்று சொல்லக்கூடியது ஒரு எடுத்துக்காட்டோடு எழுதுறாரு. என்பவை முயற்கோடின்று, முயற்கோடு இன்று. இன்று என்பது அஃறிணை,
ஒருமை சுட்டிய குறிப்பு வினை. முயற்கோடில அங்க இல என்பது அஃறிணை பன்மை சுட்டிய குறிப்பு வினை. அதே மாதிரி வருது, அகுது இன்று அவை இல என பொருளினது இன்மை குறித்து வரும். இன்று இல என்று சொல்லக்கூடிய அஃறிணை குறிப்பு வினை என்ன பொருள் குறித்து வரும்? இன்மை குறித்து வரும். அதுக்குதான் எடுத்துக்காட்டு கொடுக்கிறாரு. முயற்கோடின்று முயற்கோடில அகுதியின்று அவை இல. ஆக இந்த இன்று இல என்ற அஃறிணை குறிப்பு வினை இன்மை குறித்து வரும் ஒரு தொடர்ல. அடுத்து எழுதுறாரு பாருங்க. அன்று அல்ல என்பவை காயன்று கனி, நரிகள் அல்ல பரிகள், அதுவன்று இது, அவையல்ல இவை என மறுதலை பொருள் பற்றி வரும். முதல்ல என்ன சொன்னாரு? இன்று இல என்பவை இன்மை குறித்து வரும். எடுத்துக்காட்டு முயற்கோடின்று முயற்கோடில, அகுது இன்று அவை இல. அடுத்து என்ன சொல்றாரு? அன்று அல்ல என்பவை மறுதலை பொருள் பற்றி வரும். எடுத்துக்காட்டு காயன்று அப்படின்னு அர்த்தம் கனி, காயன்று கனி, நரிகள் அல்ல பரி பரிகள், அதுவன்று இது, அவையல்ல இவை. ஆக அன்று அல்ல என்பவை மறுதலை பொருள் பற்றி வரும். பாவலர் பாலசுந்தரம் தன்னுடைய உரையில் குறிப்பு வினைகளுக்கு மேலும் பொறுமை அடிப்படையால் விளக்கத்தை கொடுக்கிறார். பத்து அடுத்த நேரத்திலாரு உல என்பது உண்மை தன்மை உணர்த்தாமல் அணிகள் உல மணிகள் உல என உளதாதல் குறிப்பு உணர்த்தி வரும். அப்ப இந்த உல என்பது என்ன பொருள் உணர்த்தி வரும்? உளதாதல் குறிப்பு உணர்த்தி வரும். எடுத்துக்காட்டு என்ன எழுதுறாரு? அணிகள் உல மணிகள் உல. அப்ப இந்த இடத்துல உல என்பது என்ன உணர்த்தல? உண்மை தன்மை உணர்த்தாமல். உண்மை என்ற பொருளை கிடையாது. அப்ப என்ன பொருளை வரக்கூடியது? உளதாதல் குறிப்பு உணர்த்தி வரக்கூடிய சொல் தான் உல என்ற அகழி குறிப்பு வினை. எடுத்துக்காட்டு அணிகள் உல மணிகள் உல, மலைகள் உல, தாவரங்கள் உல, செடிகள் உல. அடுத்து எழுதுறாரு பாருங்க. இங்க எழுதுவார் ஒரு எடுத்து, இருநோக்கு உண்கண் உள்ளது, சோறு உள்ளது, கரி உள்ளது என ஒருமைக்கண் வருவனவும் குறிப்பு பற்றியே வரும். அங்க உள்ள வரும் என்னது? அகரணை குறிப்பு முனையில பன்மை சுட்டி வரக்கூடிய குறிப்பு வினையைத்தான் தொல்காப்பியர் தன்னுடைய நூற்பால சொன்னார். அதுக்கு பாவலர் பாலசுந்தரம் தன்னுடைய உரையில எடுத்துக்காட்டு சொல்லிட்டார். உலை என்பது உளதாதல் குறிப்பு உணர்த்தி வரக்கூடிய சொல், அது உண்மை தன்மை உணர்த்தாது. எடுத்துக்காட்டு அணிகள் உல மணிகள் உல, செடிகள் உல, மலைகள் உல, மாடுகள் உல, ஆடுகள் உல சொல்லிட்டு அங்க சொன்னார் இல்லையா?
அந்த உல என்பதற்கு ஒருமை வடிவம் என்னது? உள்ளது, உலது. அது ஏன் தொல்காப்பியர் சொல்லல? சிறுபான்மை வளங்களின். அப்ப சிறுபான்மையா சில எடுத்துக்காட்டு இருக்கின்றன என்பதற்கு, அது ஒருமை சுற்றி வரக்கூடியது என்பதற்கு பாவலரேர் ஐயா அவர்கள் எடுத்துக்காட்டு கொடுக்கிறார். இருநோக்கு இவள் கண் உள்ளது, சோறு உள்ளது, கரி உள்ளது என ஒருமைக்கண் வருவனவும் குறிப்பே பற்றி வரும். அதுவும் குறிப்பு போர் பற்றி தான் வரும், உண்மைத்தன்மை உணர்த்தாது என்று சொல்றார். அடுத்த உடைத்து உடைய என்பவை கண்ணுடைத்து பண்ணுடைத்து கண்ணுடைய பண்ணுடைய என கிழமை பொருள் பற்றி வரும். இப்போ உடைத்து உடைய என்பவை கிழமை பொருள் பற்றி வரும். இரண்டுமே பார்த்தீங்கன்னா அக்னி குறிப்பு வினைதான். ஒருமை சுற்றி வரக்கூடியது, பன்மை சுற்றி வரக்கூடிய. ஒருமை சுற்றி வரக்கூடியது உடைத்து, பன்மை சுற்றி வரக்கூடியது உடைய. இவை இரண்டும் கிழமை பொருள் பற்றி வரும். எடுத்துக்காட்டு எழுதுற, கண்ணுடைத்து பண்ணுடைத்து. இவை இரண்டும் பார்த்தீங்கன்னா ஒருமை சுற்றி வரக்கூடிய அக்னி குறிப்பு வினை. அந்த உடைத்து, கண் உடைத்து, பண் உடைத்து. கண்ணுடைய பண்ணுடைய இவை இரண்டும் பார்த்தீங்கன்னா அக்னி குறிப்பு வினை. என்னது? உடைய என்பது அது பன்மை சுட்டிய அக்னி குறிப்பு வினை. ஆக உடைத்து உடைய என்பவை கிழமை பொருள் பற்றி வரக்கூடிய அக்னி குறிப்பு வினை. அடுத்த பாருங்க, பண்புகொள் கிளவி கரிது, பெரிது, பெரிய, நெடிது, நெடிய, இனிது, இனிய என வண்ணம் முதலிய பண்பு உடைமை பற்றி வரும். ஆக இந்த பண்புகள் கிளவி என்று சொல்லக்கூடிய அக்னி குறிப்பு வினை பண்புடைமை பற்றி வரும். பண்பை உடைமையாக பெற்றது, கரிய நிறத்தை உடைமையாக பெற்றது, பெரிய வடிவத்தை உடைமையாக பெற்றது, நெடுமையை உடைமையாக பெற்றது, இனிதை உடைமையாக பெற்றது. அத பண்புடைமை பற்றி வரும். பண்புகள் கிளவி என்பது பண்புடைமை பற்றி வரும். எடுத்துக்காட்டு கரிது, பெரிது, ஒருமை சுட்டி வந்த பண்புகள் கிளவி அக்னி குறிப்பு வினை. பெரிய, அது பன்மை சுட்டிய அக்னி குறிப்பு வினை, பண்புகள் கிளவி. நெடிது, ஒருமை சுட்டியது, நெடிய பன்மை சுட்டியது. இனிது, அக்னி குறிப்பு வினையில ஒருமை சுட்டிய பண்புகள் கிளவி. இனிய பன்மை சுட்டிய கிளவி. இப்ப கருதி என்பது வண்ணம், பெரிதி என்பது வடிவம், நெடிது என்பதும் வடிவம், இனிது என்பது சுவை. நம்ம பண்புன்னு சொல்லக்கூடிய வண்ணம், வடிவம், நிறம், சுவை, இந்த நான்கின் அடிப்படையில் தோற்றம் பெறும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அடுத்து எழுதுறாரு, பண்பினாகிய சினை முதற் கிளவி. எடுத்துக்காட்டு குண்டுகட்டு குறுந்தாட்டு நெடுஞ்செவிய, குண்டுகட்டு குறுந்தாட்டு நெடுஞ்செவிய குறுங்கண்ண என பண்படுத்த, அத பண்பு அடுத்த சினையோடு அம்முதற் பொருளை பற்றி வரும்.
இப்ப சினை முதற் கிளவி என்று சொல்லக்கூடியது என்னது? பண்பு அடுத்த சினையோடு அம்முதற் பொருளை பற்றி வரும். அதே சினை முதற் கிளவி. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, எடுத்துக்காட்டு நெடுஞ்செவிய பண்படுத்த சினை என்னது? பண்பு என்பது நெடுமை. அதை அடுத்து வரக்கூடிய சினை என்னது? செவி. அம்முதற் பொருளை பற்றி வரும். அது நெடுஞ்செவிய என்பது எதை பற்றி வருகிறது? அந்த நெடுஞ்செவியை உடைய முதல் பொருளை பற்றி வரக்கூடியது. குறுங்கண்ண குறுமை பண்பு. அதை அடுத்து வரக்கூடியது கண். குறுங்கண்ண. அப்ப அந்த பண்பு அடுத்த சினை எதை பற்றி வருகிறது? அந்த சினையோடு தொடர்புடைய முதற் பொருளை பற்றி வரக்கூடியது சொல்லிட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா எழுதுறது இந்த ஒப்போடு வரும் கிளவி என்று சொல்லக்கூடியது. ஒப்போடு வரும் கிளவி பொன்னன்னது பொன்னன்னன என பொருள் பற்றியும் அன்ன இன்ன அற்று இற்று என பொருள் சுட்டியும் வரும். பொருள் பற்றியும் வரும், பொருள் சுட்டியும் வரும் தொடர்பு. ஒப்போடு வரும் கிளவி பொன் அன்னது பொன் அன்னது அன்ன து பொன் அன்ன அ பொன்னன்னன பொன்னன்னது. இப்படியாக பாவலர் ச. பாலசுந்தரம் ஐயா அவர்கள் தொல்காப்பியம் சொல்லதிகாரத்துல வினையியல்ல அக்ரணி வினையில் குறிப்பு வினைகளை பற்றி பேசக்கூடிய நூற்பாயின் 23க்கு விளக்கம் தருகின்ற பொழுது இவ்வாறாக மிக ஒரு அருமையான விரிவான விளக்கத்தை தக்க எடுத்துக்காட்டுகளோடு விளக்கி செல்கின்றார். ஆக இன்றைய வகுப்புல நாம தொல்காப்பியர் சொல்லதிகாரத்தினுடைய வினையியலில் அக்ரணி வினையில் குறிப்பு வினை குறித்து தொல்காப்பியர் கூறக்கூடிய செய்திகளை பார்த்தோம். நூற்பாயின் 23ல் அக்ரணி குறிப்பு வினைகளாக 10 தொகுத்து சொல்கின்றார் தொல்காப்பியர். அந்த 10 குறிப்பு வினைகளுக்கு, அதாவது அக்ரணி குறிப்பு வினைகளுக்கு தொல்காப்பியர் கூறிய சூத்திரத்திற்கு சேனாவரையர் தந்த விளக்கத்தையும் எடுத்துக்காட்டையும் அக்ரணி குறிப்பு வினை குறித்து தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அதே நூற்பாவிற்கு பாவலரேறு ச. பாலசுந்தரம் அவருடைய உரையும் நாம் பார்த்தோம். ஆக இன்றைய வகுப்பில் நாம் தொல்காப்பியர் வினையியலில் அக்ரணி குறிப்பு வினைகள் குறித்து கூறக்கூடிய செய்திகளை விளக்கமாக பார்த்தோம். இத்துடன் இன்றைய வகுப்பு நிறைவடைகிறது. அடுத்த வகுப்பில் நாம் தொல்காப்பியர் வினையியலில் திணையின் அடிப்படையில் வினைச்சொற்களை பாகுபடுத்துகின்ற பொழுது 3ஆவதாக பாகுபடுத்தி சொல்லக்கூடிய விரவு வினைகள் குறித்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.